ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் ரெசிபி. இந்த காலிஃப்ளவர் வறுவல் வந்து ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். காலிஃப்ளவர் சுக்கா சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி காலிஃப்ளவர் மிளகு வறுவல் தான் நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த மாதிரி காலிஃப்ளவர் இந்த சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே மாதிரி குட்டி குட்டியாக, ரொம்ப பெருசாக போடக்கூடாது. சில்லி போடுறக்கு மாதிரி இது கொஞ்சம் சின்ன சைஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு மஞ்சத்தூள், கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய காலிஃப்ளவர் அதில் சேர்த்திக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். வடிகட்டின்னு ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதில்லை. அந்த சூடாக இருக்கக்கூடிய தண்ணியில் போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது அதே ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாய் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய். நான் வந்து ஒரு அளவு தான் காரம் இருக்கும், அதனால் ஒரு 6 மிளகாய் சேர்த்திக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே நம்ம வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல வாசனை வருது. மிளகாய் எல்லாம் கருப்பாகாமல், கலர் நிறம் மாறாமல் இருக்கணும். அதே சமயத்தில் வறுபட்டு இருக்கணும். இப்போது ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஆறட்டும். இங்கே வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு காலிஃப்ளவரு. இப்போ இது எல்லாமே ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாம். இதை வந்து நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பவுடராக. இப்போ பாருங்கள், நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது. நம்ம சோம்பெல்லாம் சேர்த்துனோம் இல்லைங்களா, மிளகு சோம்பு, அதனால். இப்போ வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். சூடானோடனே ஒரு கொஞ்சம் போல் சோம்பு, வாசனைக்கு சோம்பு, வேறு எந்த ஸ்பைசஸ் சேர்த்துல நான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு வெங்காயம் வந்து வதங்கின உடனே காஷ்மீரி மிளகாத்தூள், இது காரம் இருக்காது, ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திட்டு மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் நான். அது இல்லைன்னா நீங்கள் மட்டன் மசாலா சேர்த்திக்கோங்க. அதுவும் இல்லைன்னா கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வெங்காயம் எண்ணெயிலே போடும்போது அந்த நிறம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் போட்டு வதக்கியிருக்கிறேன். இப்போது இஞ்சியும் பூண்டு வந்து கல்லில் இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி எடுத்து நல்லா கல்லில் இடித்து சேர்த்திட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி அதிகம் தேவையில்லை இதுக்கு. ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, பெரிய சைஸ், மீடியம் சைஸாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்திக்கோங்க. இப்போ தக்காளி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். சீக்கிரமே வதங்கறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு தக்காளி வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா சாஃப்டாக குக்காகி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வந்து தக்காளி மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்திக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் வந்து தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். எப்போவுமே தண்ணியிலேருந்து வடிகட்டாமல் அதை அரிச்சு எடுக்கிற மாதிரி ஒரு அரிகரண்டி வச்சு அரிச்சு எடுத்து போட்டுக்கணும். அப்போ தான் இது நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் குக் ஆகணும் இல்லைங்களா, அதுக்காக சுடுதண்ணி 1 கப்பு, சின்ன கப்பில் 1 கப்பு சேர்த்திக்கிறேன். நீங்கள் டம்ளராக இருந்தால் ஒரு சின்ன டம்ளர் அல்லது வந்து பெரிய டம்ளராக இருந்தால் 1/2 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். ஆல்ரெடி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு தான் எடுத்து வச்சுருக்குறோம், சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா அந்த தண்டு பகுதி எல்லாமே நல்லா குக் ஆகணும். அதுக்காக இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாகி வருது, பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு அந்த குக்கானது. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம் மசாலா, அதெல்லாம் சேர்த்த போகிறோம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திட்டேன். முதல்ல வந்து தக்காளிக்கு மட்டும் நான் சேர்த்துனேன், கொஞ்சமாக தக்காளி வதங்குறதுக்கு. இப்போ வந்து ஹோல் ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்தியாச்சு. சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அந்த ட்ரை பவுடர், அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். நிறைய பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையான பொழுது நம்ம சுக்கா ரெடி பண்ணுறது, எதில் வேணாலும் எக்கு, முட்டை சுக்கா, மட்டன், சிக்கன் சுக்கா, எதுக்கு வேணாலும் நீங்கள் சேர்த்தலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம்.
நம்ம ஊற்றின தண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்குது, கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து ட்ரையாகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணி மாதிரி இருக்க வேண்டாம். இப்போ வந்து கொஞ்சம் புதினா இலைகள் சேர்த்து மூடி வச்சு அந்த ஃப்ளேவர் இறங்குனா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுக்காக இப்போ ஃபைனலாக பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து காலிஃப்ளவர் பெப்பர் சுக்கா வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ அந்த கடாய் சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ மல்லித்தழை வந்து பொடியாக நறுக்கி மல்லி இலைகளை வந்து சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒயிட் ரைஸுக்கும் வெரைட்டி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும், வெஜ் பிரியாணியோட. இப்போ வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். சப்பாத்திக்கும் கூட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரிக்கும் கூட ஸ்டஃப் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். குயிக்காக பண்ணிடலாம், அதே சமயத்தில் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது என்னோடய டாட்டர் தியா குட்டி வந்து உங்கள் கூட பேசணுங்கிறா. நல்லி சுண்டா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ, பாய். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.